இல்லை. அப்படியா? உள்ள சென்று பார்க்கலாமா? அப்படியே விட்டு யாரோ ஒரு பெண் ஐந்து கொண்டு செல்லுது. யாரா இருக்குமா? தெரியவில்லையே, வெகு தொலைவாக போகின்றார். யாரு பாக்கலாமா? யாரு இல்ல அனந்த பாத்துக்கிட்டு வரீங்களே? என்ன நடந்தது அண்ணி? என்ன நடந்தது அண்ணி? மைக்கில் வந்துட்டா நீ அண்ணி என் பக்கத்துல இருந்தவங்களை பார்க்க முடியலையே. ஏன்டி என்ன நடந்தது அண்ணி? ஐவாதி அண்ணி அண்ணி இரு கண் பாருங்க ஏற்பாடு செய்யறேன் அண்ணி. இந்த பாவி நான் எப்படி எல்லாம் வாழக்கூடாது வாழ்ந்து கட்ட பாவி ஆகி விட்டேனப்பா. அத்தனைக்கு காரணம் நாட்டு தளபதியார். அவன் சொன்ன வார்த்தை கேட்டு இந்த பாவி ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி விட்டேனப்பா. இறுதியில் பார்த்தீரா இரு பார்வைகளை இழந்து இந்த பாவினர் குருடியாக நிற்கிறேனப்பா. இந்த பாவினர் பாடிக்கு இழந்த மனிதன் நிற்கிறேனப்பா. இந்த பாவினர் வாய்க்கு இழந்த மனிதன் நிற்கிறேன். வாழ்க்கை இழந்த மனிதா, வாழ்க்கை இழந்த மனிதா. அண்ணி நினைச்சதான் எப்படியெல்லாம் வைத்திருக்கலாம். அன்பான கணவர், அழகான மைத்துனர், அதாவது பாசமான நாத்தனார் எல்லாம் இருந்தோம். அண்ணி அல்ப ஆசைக்கு ஆசைப்பட்டு அந்த தளபதியோட சேர்ந்துட்டு இல்லாத தவறு செய்வீங்களே. அண்ணி கவலைப்பட தேவை. எப்போது செய்யற தவறு உணர்ந்தீங்களோ இரு கண்பாடு கிடைக்கிற ஐயாயிரம் செய்யறேன். அண்ணி அது கவலைப்படாத அண்ணி. அதற்கு முன்பதாக உங்களுக்கு முக்கியமான அனலார் போறேன். என்னங்க வாடாங்க. எங்க அண்ணி சொன்னேன். என்னுடைய கணவர். ஆமா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நடந்து முடிஞ்சு விட்டது. என்னடி கை கொஞ்சம் புத்தி போயில கை ஓய்ச்சி ஓய்ச்சி காப்பு காய்ச்சி போயிடுது. அண்ணி இது யார் தெரியுமா? இவங்கதான் உங்க மச்சனை மொண்டாட்டி. ஐயோ நம்ம குடும்பத்துக்கு தகாது. அண்ணி பேர் நம்ம பேரு நீலாங்கண்ணி. இத பாருங்க தெரியுமா? அது யார் தெரியுமா? இந்த கையை நான் தொடும் போது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் வந்து தொடர்ற மாதிரி கூட பிறந்த அண்ணனும் தம்பியோ என்ன போன ஜென்மத்துல அவனை பேசிட்டாயினாவோ தாய் பிள்ளை இருந்திருப்பமா. தாய் செய் அண்ணி அவர் யார் தெரியுமா? இவருக்கு நம்மளுக்கு என்னமா கனெக்ஷன்? நன்றி சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. இங்கிலீஷ்லயே சொல்லலாமா? சொல்லுங்க. ஐயா தர்ம பிரபுவே, என் கோயிலுனார் உயிரை நீங்க தான் காப்பாத்துனீங்களா? நான் இல்ல நீ காப்பாத்த வைக்கிறா பாரு.
அம்மா இதோ இருக்கிறேம்மா. நன்றி சொல்லு. அழுவாதீங்கம்மா. கவலைப்படாதீங்க. என் உயிரை காப்பாத்து நன்றி சொல்றாங்க என் அண்ணி. நன்றி சொல்றேன். ஐ லவ் யூ. அம்மா கவலைப்படாதீங்க. உங்க கண்பாரன் போகணும். அவனோட கண்ணு நடியே உங்களுக்கு கண்பாரம் கொடுக்குறோம். பண்றாடி கேட்டுக்கிட்டு ஐயா ஐ லவ் யூ ஐயா. நன்றி போதும். நன்றி சொன்ன போதும். அணி இந்த நிலைக்கு அழகிய நாத்தனார் சொல்லி கொடுத்த பாடல்கள் அண்ணி, அவனை பாக்கணும் வாங்க நீ பாருங்க. சரிங்க. சரி அம்மா சிம்மாசனம் வாட கொடுத்துக்கிறேன். என்னடா புடிங்க இருக்கற? டேய் நல்லதா வாட்டி பேசி. டேய் ரெண்டு வார்த்தை பேசி. டேய் ரெண்டு வார்த்தை பேசி முடுறா. நன்றி வணக்கம். என்ன பேசிக்கிட்ட நன்றி வணக்கம்ன்றா. ரெண்டு வார்த்தை பேசுறீங்க. அதான் நன்றி வணக்கம். இத்துடன் நான் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். 25 பக்கம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க? ரெண்டு வார்த்தை பேசுறீங்க. என்ன சொல்லு? ஹலோ, ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளிக்கிழங்கு வைத்துட்டு போங்க. ஓனர் வீட்லயா? இப்பொழுது நான் சொல்ல போவது என்ன நாக்கா என்ன பேசுற மூக்கவா? இதோ ஒண்ணு நின்று இருக்குதா? இதோ நின்று கொண்டிருக்காரு. இவர் யார்? இவர் ஒரு பரம்போக்கு. இவர் ஒரு பொம்பளை பொறுக்கி, லக்காடி பையன், கெவுடியா பையன். அப்படி என்று சொல்ல மாட்டேன். இல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். இவர் ஆட்சிக்கு வந்தால் முதல் முறையாக கக்கு சுரும்பை திறந்து வைப்பார். அதான் அந்த தரதான் இவருக்கு புண்ணியமே. ஆமா, அந்த கக்கு சுரும்பை திறந்த உடனே இவர் உருவ போட்டோவை உள்ளே மாட்டி வைக்க வேண்டும். ஏனென்றால் வந்து உட்காடுறவங்க ஒரு பொது அந்த போட்டோவை பார்த்தோன்னா ஃப்ரீயா வரும். அதுக்காக தான்